விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல கடந்த மார்ச் 25லேருந்து சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. உட்காந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சனி வந்து நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்டக் பண்ணியிருப்பாரு. லவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரேக்கப், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், நிறைய பிரச்சனை இதெல்லாமே கொடுத்துருந்துருப்பாரு. நம்மளோட குழந்தைகள் நல்லா தான் இருக்கும். அவங்க ஒழுங்கா இல்லைன்னு நினச்சி நம்ம போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன் அப்பா, அம்மா இப்படி பேசுகிறாங்கன்னு குழந்தைங்க வந்து மென்டலா டிப்ரெஸ் போற மோடுக்கு இவங்க ப்ரெஷர் அடிச்சிருந்திருப்பாங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பேறு வர்றதுல எக்கச்சக்க பிரச்சனைகள் இருந்திருக்கும். குழந்தைகள் இவங்க சொன்ன பேச்சை கேட்காத மாரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உருவாகிட்டு இருக்கும். கண்டிப்பா குழந்தைகள டார்ச்சர் பண்ணாத விருச்சிக ராசி இருக்கிறதுங்கிறது நடக்காத கதைங்க. ஸோ உங்களுக்கு இந்த சனி வக்கரம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி இந்த சனி வக்கரம் வந்து குருவோட 9ஆம் பார்வையில விழக்கூடிய சனிங்கிறதும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அங்க உட்கார்ந்திருக்க சனி பகவான் உங்களோட 7ஆம் இடத்த பார்த்து கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனைய குடுத்துருந்துருப்பாரு. 11ஆம் இடத்த பார்த்து உங்களுக்கு வர வேண்டிய லாபம், ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் உங்களோட ஆசை நிறைவேற விடாம தடுக்கிறது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்த பார்த்து வருமானத்த தடுக்கிறது. இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சனி பகவான் இந்த 138 நாள் ரிவர்ஸ்ல உங்களுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு புடிச்ச மாரி ஒர்க் பண்ண போறாரு. இத யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினா குழந்தை பேறு இல்லாதவங்களுக்கு குழந்தை பெறுறதுக்கான வாய்ப்பு. உங்களோட குழந்தையால உங்களுக்கு ஒரு ரிவார்டோ, வெகுமதியோ, இல்ல பாராட்டோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. குழந்தைகள்லாம் உங்க பேச்ச கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மன நிம்மதி. லவ்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிளியர் ஆகுது. இல்ல புது லவ் ஃபார்ம் ஆகுது. லவ்வே இல்லாதவங்களுக்கு புது பொண்ணு கிடைக்கிறது. இல்ல பார்ட்னர் கிடைக்கிறது. குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றது. அதுவும் ஆத்மார்த்தமா சந்தோஷமா போயிட்டு வருது. இ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா, அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகுது. அ வாக்குவாதம்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கிறது. உங்க பேச்ச குடும்பம் கேட்க ஆரம்பிக்கிறது. வருமானம் அதிகரிக்கிறது. நீங்க குடுத்த வாக்க உங்களால காப்பாத்த முடியறது. 11ஆம் இடத்த பார்க்கக்கூடிய சனி பகவான் ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ண போறாருங்கிறதுனால, இத்தன நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கவே நடக்காம இருந்திருக்கும். தலகுன்னு தண்ணி குடிச்சிருப்பீங்க. நடந்திருக்கவே நடந்திருக்காதுங்க. அது இந்த பீரியட்ல மூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. ப்ரமோஷன் கிடைக்கிறது, இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது. 2ஆம் தரத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்பு ஃபார்ம் ஆகுது. ஆ அதே மாரி உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரீம் ஆசை ஒண்ணு இருக்கும். அந்த ஆசை வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள். அதே மாரி மேல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்திருக்கும். அது கிளியர் ஆகுது. சாப்பிடுறது ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஃபுட் ஒவ்வாமை இருந்திருக்கும். வாய், கண்ணு, மூக்கு, பல்லு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து கிளியர் ஆகுது. முதுகு தண்டுவடத்தில பிரச்சனைகள் இருந்தா கிளியர் ஆகுது. ஆங்கிள் கால்ல பிரச்சனை இருந்ததுன்னா கிளியர் ஆகுது. இதெல்லாம் இந்த 138 நாள் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இத நல்ல பாசிட்டிவா, பெர்ஃபெக்ட்டா நீங்க ஆக்கிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க போக வேண்டிய கோயில் சுவாமிமலை முருகர் கோயிலுங்க. முருகருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுங்க. உங்க பேர்ல நல்ல ஆ உங்க பேர்ல ஆத்மார்த்தமா வேண்டி ஒரு அர்ச்சனை ஒண்ணு பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நான் கஷ்டப்படுறேன், என்னால அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுன்னு நெனச்சீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில்ல போய் ஆஞ்சநேயருக்கு வெத்தல மாலை போடலாம். இல்ல பிள்ளையாருக்கு அருகம்புல் வைக்கலாம். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போய் முருகருக்கு அரளி பூவால அர்ச்சனை பண்ணி ஆத்மார்த்தமா வேண்டி வாங்க. அது செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்கலாம், உங்க நட்சத்திர நாளாகவும் இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம். பழங்கால சிவன் கோயில சூஸ் பண்ணி, அந்த சிவனுக்கு ஒரு எல் தீபம் ஒண்ணு போடுங்க. 108 தடவ சிவனோட 108 தடவ வந்து 108 தடவ சனி பகவானோட காயத்ரி மந்திரத்த சொல்லுங்க. கோவில ஆத்மார்த்தமா வேண்டிக்கிட்டே 9 தரம் சுத்தி வாங்க. சனி பகவான் அள்ளியெல்லாம் குடுப்பாரான்னா தெரியாது. கிள்ளி குடுப்பாரு. கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த இந்த 138 நாள்ல நிறைவேத்தியே தீருவாரு. யூஸ் பண்ணிக்கோங்க.